வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் கொத்தோட கூட்டணி, ஏகப்பட்ட மெயின் கட்சிகள், பிரச்சனை இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு தொகுதி பங்கீடே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த நேரத்திலும் முடியும். அடுத்தது பார்க்கக்கூடியது அதிமுக பாஜக. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பாஜகவோட கூட்டணி, அப்புறம் சில உதிரி கட்சிகள், அவ்வளோதான், பெருசாக சொல்ல முடியாது. தேசிய கட்சியான பாஜக அவனுடைய ஒரு நிலை, அதிமுகவோட கூட்டணி, வல்கரான ஒரு கூட்டணி. மெயின் கட்சி பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான். மற்றபடி உதிரி கட்சிகள் அதிமுக பாஜக ரெண்டுமே ஒரே நிலைப்பாடு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது பார்க்கக்கூடியது தேமுதிக. ரொம்ப நாள் கழித்து இழுவையாக இருந்துகிட்டு இருந்தாங்க. திடீரென்று ஒரு 10 நாளைக்கு முன்னால் முடிவெடுத்து திமுகவோடு இணைந்துட்டாங்க. இணைந்ததின் வெளிப்பாடு பொருளாளர் எல்கே சுதீஷுக்கு எம்பி சீட்டும் வந்தாச்சு ராஜ்யசபா மூலமாக. அடுத்தது பார்க்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு கட்சிங்கிற கான்செப்ட் பாமக. அது இன்னைக்கு இரண்டாக உடைந்து சின்ன பின்னமாக, தந்தை கையில் ஒரு பாகம், மகன் கையில் ஒரு பாகம். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் அதிமுக வழி அப்படியே போயிட்டாரு. 18 சீட்டு, மற்றபடி ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு. இன்றைக்கி எம்பி ஆகிட்டார். அவருடைய அந்த கால அளவுகள் முடிஞ்சது. எம்பியினுடைய விஷயத்தில் டக்குன்னு ஜாயிண்ட் ஆனார், டக்குன்னு எம்பி ஆகிட்டார். ஃபினிஷிங். அடுத்தது பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் ராமதாசனுடைய கட்சி. ராமதாசனுடைய ஒரு நிலைப்பாடு, எங்கு கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியரஸ்டாக பார்த்துக்கிட்டு இருந்தார். எங்குமே செல்லுபடியாகாத ஒரு விஷயத்தில் திமுகவை புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார். அங்கே திருமாவளவன் ஐயா மிகப்பெரிய ஒரு தடையாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாமக எங்கு கூட்டணியாக இருக்கிறதோ அங்கு நாங்கள் இருக்க மாட்டோம். இது 14 வருடங்களுக்கு முன்னால் போட்ட ஒரு சபதம் அப்படிங்கிற கான்செப்ட். அதனால் திமுக கதவை மூடியாச்சு. என்னது, ராமதாஸனுடைய பிரிவின் அடிப்படையில். அடுத்தது அதிமுக எடப்பாடிக்கு தூது விட்டார். செங்கோட்டையனும் நெருங்கி பேசினார். பேசின வகையில் அன்புமணி ரொம்ப நியரஸ்டாக சொல்லிட்டார், நான் இருக்கிறேன், அதனால் கூட்டணிக்கு அவர்களை கூப்பிடாதீர்கள், அவர்களும் வரக்கூடாது, வந்தாங்கன்னா நான் வெளியே போயிடுவேன். மானசீகமான ஒரு மிரட்டல். திமுகவுக்கு எப்படி மானசீகமாக மிரட்டினாரோ அதே போல் அதிமுக அன்புமணி மிரட்டிட்டார். முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்க்கக்கூடிய சமயத்தை தாவேகாவுக்குள் நுழையலாம் அப்படின்னா அங்கே தான் ஓப்பனாக இருக்குது, யாருமே இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் தனித்து யாரையும் சேர்க்க மாட்டார், நானும் யாரோடும் சேர மாட்டேன், விட்டுருங்க. ஆக தாவேகா ப்ளஸ்ஸு ராமதாஸ் கூட்டணி அப்படி வரக்கூடிய சமயத்தில் நியரஸ்டாக பேச்சுக்கெல்லாம் நடந்துச்சு. இதற்கிடையே சசிகலா அம்மையார் வேற போய் பேசிட்டு வந்தாங்க ராமதாஸை நேரடியாக. நான் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன், நம்ம மற்றபடி நீங்கள் எல்லாம் சேர்ந்து தாவேக்காவோடு கூட்டணி சேர்ந்தோம்னா யார் வர்றாங்களோ வரலையோ, ஆனால் சில பேரை வரவிடாமல் நாம் தடுத்து விட முடியும். குறிப்பாக அவர் வகையில் அன்புமணியை வரவிடாமல் தடுத்து விட முடியும். என் வகையில் எடப்பாடியை இதோட பணால் தடுத்து விட முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிளானிங். அதுக்கும் ராமதாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம், அவருடைய ஒரு நிலைப்பாடு என்பது திரும்ப திரும்ப திமுகவை நோக்கி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதிலிருந்து அவரால் விடுபட முடியவில்லை. பிறகு தானாக
விட்டொழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அந்த நேரத்தில் சசிகலா அம்மையாருடைய ஒரு அறிவுரையும் அவர் கேட்காமல் இன்று தனித்து நின்று கொண்டிருக்கிறார். சரி, தாவேக்காவோடு தான் கூட்டணி நேரடியாக அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் நேரடியாக சசிகலா மூலமாக போகாமல் நாம் தனிப்பட்ட முறையில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலுமே கூட அங்கும் அன்புமணி ஆமாம் குறுக்கே நின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா இன்னைக்கு போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், தாவேக்காவை மிரட்டினார் அன்புமணி. தலைமைக்கு ஃபோன் அடித்து, எப்பா ராமதாஸை உங்களோட கூட்டணிக்கு சேர்த்தா நான் சும்மா விட மாட்டேன், மிகப்பெரிய நெருக்கடியை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு மிரட்டியதாக இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இங்கிட்டும் முடியல அங்கிட்டும் முடியல. அவர் தான் அதிமுக சம்மந்தப்பட்டவையில் தடையாக இருக்கார் அன்புமணி. அப்படி விட்டுற வேண்டியதானே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை தாவேக்காவுக்கு இவர் போனாலும் சரி போகாட்டும் சரி, சசிகலா அம்மையார் கூட்டி கொண்டு சென்றாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் ஒரு கூட்டணி. ஏன்னா ராமதாஸை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் வெற்றி அடைய முடியாது. இப்போ தாவேக்காவோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு சமயத்துக்கு வரக்கூடிய சமயத்தில் அங்கும் அன்புமணி செக் வச்சுட்டார். தலைமைக்கு போன் அடித்து பேசியிருக்கார். ராமதாஸை கூட்டணி சேர்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டி வரும். எப்படிப்பட்ட நெருக்கடி அப்படிங்கிறது அன்புமணிக்கு தான் தெரியும். இல்லை அப்படிப்பட்ட நெருக்கடியை தாவேக்கா தலைமைக்கு அன்புமணி சொன்னாரா? சொல்லியிருப்பார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்காவும் கதவை மூடிட்டாங்க. முடிஞ்சுக்கோ. இன்று தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில் ராமதாஸ் இருக்கார். அதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. உயர்ந்த ஒரு தலைவர், சமூக போராளி. எங்கள் காலத்துல தான் சமூக போராளி அப்படின்னா ராமதாஸ் தான். இன்னைக்கு அதிகார பங்கீடின் வெளிப்பாடு, ஆமாம், ஒன்றுக்கும் விளங்காமல் சுக்கலாக இரண்டாக சின்னா பின்னமாகி இன்னைக்கு பாமக அன்புமணி கையில் ஒரு பக்கம், ராமதாஸ் கையில் ஒரு பக்கம். சரி, கூட்டணிக்கு தான் விட்டாங்களா? அதுவும் கிடையாது. எல்லா இடத்திலையும் அன்புமணி தடையாக இருக்கின்றார். அப்போ ராமதாஸுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். நீதிபதியை கேட்டுட்டார், அப்பம்புள்ள வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது, கட்சி சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிக்கலாம். அது தேர்தல் தேதி வேறு அறிவிச்சிட்டாங்க, ஏன்னா இனி எவ்வாறு விசாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மனுவை ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல். ராமதாஸ் போட்ட மனுவை தள்ளுபடி செய்த ஒரு சூழல். இந்த மாதிரி பலவிதமான சிக்கலுக்குள் பாமக ராமதாஸ் நுழைந்து தவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல். அப்போ ராமதாஸுடைய அந்த பாமக பிரிவு நிலைப்பாடு என்ன? ஜி.கே. மணி, அருள் போன்ற ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போ ராமதாஸ் இந்த தேர்தலில் நிற்பாரா நிற்க மாட்டாரா? கூட்டணிக்கு எந்த ஒரு பக்கமும் வாய்ப்பு இல்லை. எல்லா பக்கத்திலும் அன்புமணி தடையாக இருக்கின்றார். சசிகலா அம்மையாரோடு மட்டுமே சேர்ந்து கூட்டணி ராமதாஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். என்றாலுமே கூட ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் ஒரு மிரட்டலாக இருந்தாலும் பரவாயில்லை, தன் மகனின் மிரட்டலுக்கு அடிபணிந்து இன்னைக்கு ராமதாஸ் அரசியலை பண்ண முடியாத ஒரு சூழல். கட்டாயமாக இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் வயதான காலத்தில் 86 வயசு ஆயிடுச்சு. என்ன செய்ய போகிறார் என்பது ஆமாம் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் கட்டாயமாக தெரியும். ஏன்னா அவர் எதெடுத்தாலும் வியாழக்கிழமை தான் பேசுவார். வரக்கூடிய வியாழக்கிழமை ராமதாஸ் ஏதாவது அறிவிக்க போகிறாரா? வேறு ஏதாவது கட்சியை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரா என்பது கட்டாயமாக வரும் காலங்களில் பார்க்கலாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.